வணக்கம் மக்களே. நாங்கள் இப்போ அக்வா அவுட்பேக் ரெசார்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். இது தூத்துக்குடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. கூகுள் மேப்லேயே இந்த ரெசார்ட்டுக்கு போகிற ரூட் எதுவுமே கிடையாது. நாங்கள் இப்போ ஒரு உப்பளம் வழியாக தான் போயிட்டுருக்குறோம். இந்த உப்பளம் போகிற ரூட் வந்து சூப்பராக சீனாக இருக்குது. இப்போ நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு சி வியூ ரெசார்ட்டு. மற்ற ரெசார்ட் மாதிரி இங்கே க்ரௌடடாக இருக்காது. இங்கே ரொம்ப ஆள் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப காமாக இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரிலாக்ஸ் ஆகணும், பார்த்துக்கிட்டே வந்துட்டு டைம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரெசார்ட் வந்து நல்ல சூட்டபுளாக இருக்கும். சி வியூ இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு ப்ரைவேட் பீச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த பீச் சைடில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். இங்கே முக்கியமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வாட்டர் ஸ்போர்ட்ஸு, சி அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. கடலுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே போட் ரைடு அவைலபிள் இருக்குது. கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 hour வந்து போட் ரைடு உள்ள கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. மதியானம் லஞ்சுக்கு ஃபிஷ் சாப்பாடு வச்சுருந்தாங்க. ஃபிஷ் சாப்பாடு வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது. நல்ல இவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஸ்னோர்க்லிங், ஸ்கூபா டைவிங், கைட் சர்ஃபிங்னு நிறைய அட்வென்ச்சரஸ் இருக்குது. இது ஏதாவது பண்ணணுன்னா வந்து நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் இது பண்ணுவாங்க. டெய்லியும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இப்போது கயாக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம். பீச் சைட்லேயே ஒரு ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு கயாக்கிங் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இங்கே வந்து அவ்வளோ அலோவ் கிடையாது. அதனால் வந்து சேஃபான கயாக்கிங் தான் இது. ஒன் டே நல்ல பீஸ்ஃபுல்லாக கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து நல்ல சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள்.